என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பௌர்ணமிக்கு பௌர்ணமி இந்த ஊர் பயந்து சாவற மர்மத்துல நாங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றா பாலு. அங்கிள், நான் சொல்றத நீங்க நம்பணும். நம்ப முடியாத அளவுக்கு நீ என்ன சொல்ல போற? சுத்தபத்தமா இருக்க வேண்டிய பூசாரி தான் பொண்டாட்டி பாக்கியத்தோட பணத்தை வீட்டுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாரு. நீ நிஜமாவ சொல்ற? ஆமா அங்கிள், இதுக்குத்தான் முதல்லயே நான் சொல்றத நம்புங்கன்னு சொன்னேன். அதுக்காக இப்படி நம்ப முடியாத விஷயத்தையா சொல்றது? நம்ப முடியாத விஷயம் இல்ல, நாங்க சொல்றது உண்மை. பாக்கியம் இறந்தப்ப கடைசியா அவங்கள எடுத்து புதைக்கிற வரைக்கும் நாங்க எல்லாருமே ஒன்னாதான் இருந்தோம் தம்பி. சும்மா எதையாவது சொல்லி ஊரை பயமுறுத்தாதீங்க. போங்க, போய் விளையாடுங்க. ஐயோ அங்கிள், பூசாரி வீட்ல சவப்பெட்டிக்குள்ள பாக்கியத்தோட பணத்தை 2 கண்ணால பார்த்தேன். புதைச்ச பணம் எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? எல்லார் முன்னாடியே புதைச்சிட்டு பூசாரியை தனியா போய் தோண்டி எடுத்துருக்கலாமே. சரிப்பா, பூசாரி பணத்தை தோண்டி என்ன பண்ண போறாரு? அத நாங்க கேட்க முடியுமா? சொல்றத சொல்லிட்டோம். நீங்க நம்பலனா வாங்க, நாங்க காட்டுறோம். பார்த்துட்டு நம்புங்க. என்னங்க, குழந்தைங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, போய் ஒரு எட்டு என்னன்னு தான் பாத்துட்டு வாங்களே. ஆமாங்கய்யா, கொஞ்ச நாளாவே அந்த பூசாரி ஒரு மார்க்கமாவே தெரியுறான். வாங்கய்யா, போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி, வாங்க போலாம். ஐயா, நீ போய் பூசாரி கூப்பிடு. அங்கிள், கூப்பிட்டா வெளியில பூசாரி தான் வருவாரு, போன வராது. அவசரப்படாத தம்பி, எதுலயும் எடுத்த கவிழ்த்துன்னு இருக்க கூடாது. இது கிராமம். நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுமோ அதை பண்ணுவோம். பூசாரி ஐயா, பூசாரி ஐயா. ஐயா, என்ன எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? வர வேண்டிய அவசியம் வந்ததுனால தான் வந்திருக்கோம். புரியலையே, அப்படி என்னையா அவசியம்? செத்து போன பாக்கியத்தோட பிரேதத்தை என்ன பண்ணீங்க? சொல்லுங்க பூசாரி, பாக்கியத்தோட பிரேதத்தை என்ன பண்ணீங்க? ஐயா, இத்தனை நாள் கழிச்சு இப்ப வந்து கேக்குறீங்க? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஐயா, உங்க கண்ணு முன்னாடி தானே நான் அவளை அடக்கம் பண்ணினேன். இவரு கண்ணு முன்னாடியே அடக்கம் பண்ணிட்டு அப்புறம் தோண்டி கொண்டு வந்து வீட்டுல செவப்பட்டில வச்சுட்டீங்களாக்கும். என்னம்மா என்னம்மா சொல்ற? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? யாராவது அடக்கம் பண்ணின பணத்தை வீட்டுல கொண்டு வந்து வைப்பாங்களா? நீங்க வச்சிருக்கீங்களே. என்னப்பா கண்ணால பார்த்த மாதிரியே பேசுற? ஆமா, நான் என் 2 கண்ணால பார்த்தேன். உங்க வீட்டுக்குள்ள இருக்கல சவப்பெட்டியில பாக்கியத்தோட பணம் இருக்கு. தப்பு தப்பு. அம்மன் கோவில்ல பூஜை பண்ணக்கூடிய என் வீட்டுல இறந்து போன உடலை கேட்கறதுக்கே கொடுமையா இருக்கே. தாயே பராசக்தி, இது என்ன என் மேல இப்படி ஒரு பழி? ஹலோ பூசாரி, ரொம்ப ஓவரா பிலிம் கட்டாதீங்க. முதல்ல நீங்க பணத்தை காமிங்க. அப்படி எதுவுமே இல்ல தம்பி, அழிச்சாட்டியம் பண்ணாத. நானும் அழிச்சாட்டியம் பண்ணலங்க. அங்கிள், வீட்டுக்குள்ளதான் பணம் இருக்கு, வாங்க நானே காட்டுறேன். ஆமா, குழந்தைங்க பொய் சொல்லாத பூசாரி உண்மையைத்தான் சொல்லும். அப்படி எதுவும் இல்ல. இருக்கு. குழந்தைங்க சொல்றத நம்புறதா இல்ல பூசாரி சொல்றத நம்புறதா? வேண்டாம்யா, உள்ள போய் தேடி பார்த்துருவோம். சரி, வாங்க உள்ள போ. ஐயா, அப்படி எதுவும் இல்லைங்க. நான் சொல்றது கேளுங்க. ஐயா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயா, நான் சொல்றது கேளுங்க. அங்கிள், எங்க பார்த்த? அந்த ரூம்குள்ள தான் இருக்கு. ராமலிங்கம் ஐயா, அந்த கதவை துறை. சரிங்க.
கதவு தர. ஐயா ஒன்றும் இல்லைங்களையா. ஏன் தம்பி உள்ள போன இருக்குன்னு சொன்னேன், உள்ள ஒண்ணுமே இல்லையே. அங்கிள் மதர் ப்ராமிஸா நான் இங்க தான் அங்கிள் பார்த்தேன். பூசாரி ஐயா, நான் பார்த்ததை பார்த்து நீங்க எங்கேயோ பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கீங்க. எங்கன்னு சொல்லுங்க ஐயா. போடா பைத்தியக்காரா, நான் இல்லைன்னு சொல்றேன், நீ இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இருக்குதுன்னு அர்த்தம். இந்த அறையில இருக்குதுன்னு சொன்ன, இப்ப இருக்குதா? நான் பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க எங்கேயோ பணத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க. அது என்ன விளையாட்டு பொருளா மறைச்சு வைக்கிறதுக்கு? பணம்டா பணம். ஆமா ஐயா, உங்களுக்கு பணத்தோட தானே விளையாட்டா போச்சு. ஏன் தம்பி எங்களெல்லாம் வேலை வெட்டி இல்லாத வெட்டிகாடுன்னு நினைச்சிட்டியா? அங்கிள் இல்ல அங்கிள், நான் இங்க தான் அங்கிள் பணத்தை பார்த்தேன். இது சத்தியம். இப்ப இல்லையா? அங்கிள், பாலு ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலு அந்த பணத்தை பார்த்ததுனால பூசாரி வேற எங்கேயாவது உழைச்சு வச்சிருக்கலாம். ஆமாங்க ஐயா, வாங்க வீடு பூரா போய் தேடி பார்ப்போம். வைத்தி, உங்களுக்கு என் மேல என்ன பகை? ஆமா, இந்த குழந்தைங்களுக்கு உன் மேல என்ன பகை? இவங்க ஏன் உன் மேல பழி சொல்லணும்? சந்தேகம்னு வந்துருச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஐயா நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா வீட்டுல மத்த இடங்கள்லயும் தேடி பார்த்துடலாம் ஐயா. சரி பூசாரி, நீங்க என்ன சொல்றீங்க? தேட சொல்லுங்க, கிடைச்சா பணத்தை எடுங்க, இல்லைன்னா என்னையே பணமாக்கிடுங்க. சரி, உங்க எல்லாருடைய திருப்திக்காகவும் எல்லா இடத்துலயும் போய் தேடி பாருங்க, போங்க. கிடைச்சிருச்சா? இல்லடா. சரி வாங்க போலாம். என்ன கிடைக்கலையா? இல்லைங்க ஐயா. இருந்தா தானே கிடைக்கும். சின்ன பசங்க பேச்ச கேட்டா இப்படித்தான் மூக்கருந்து நிக்க வேண்டி வரும். இல்ல அங்கிள், நான் நிஜமாவே. பேசாத. வந்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது, புரியுதா? பூசாரி, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த ஊருக்கும் தெரியும் தான் இவங்க கூட நான் வந்தேன். வரேன், வாங்க போலாம். என்ன நின்றுகிட்டு இருக்கீங்க? தேடி வந்தீங்க, கிடைக்கல, போக வேண்டியது தானே. புறப்படுங்க. வாங்க. ராத்திரி பார்த்து போனோம், காலையில பார்த்தா காணவே காணோம். எப்படி? ஒருவேளை நாய் வந்து எடுத்துட்டு போயிருக்கோம். ஏய், என்ன காமெடியா? ஐயோ, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ஒரு மனுஷன் அவன் கூட ஒரு பணத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கானா? முதல்ல அவர் மனுஷனே கிடையாது. இந்த லட்சணத்துல அவர் கோயிலுக்கு வர போய் பூஜை எல்லாம் பண்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த கோயில் விளங்குன மாதிரி தான். இப்படி எல்லாம் பண்ண போய் தானே இந்த ஊர் இந்த நிலைமையில இருக்கு.
அந்த நிலைமையை நம்ம மாத்தணும்னா ஊர்ல இருக்கிற எல்லா மரபத்தையும் கண்டுபிடிச்சாதான் முடியும். ராத்திரி வரைக்கும் இருந்த போனோம், காலைய பார்த்தா காணோம். இப்படி இருந்தா நம்ம எப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும்? ஏண்டா பாலு, நீ உண்மையிலேயே பூசாரி வீட்ல பணத்தை பாத்தியா? பார்த்தேன். ஓ மேல சத்தியமா பார்த்தேன். போதுமா? கௌரி, நீயும் கைவிழிய பாத்திருக்க, நானும் சந்தியாவும் தான் எதுவுமே கண்டுபிடிக்கல. விடிய விடிய ஊரை காத்ததுதான் மிச்சம். கௌரி, அந்த கைல்வெளி நிஜமாவே உன்கிட்ட பேசினாளா? ஏன் நான் சொன்னதை நீ நம்பலையா? அதுக்கு இல்ல, நம்புற சொல்லு. கைல்வழி மட்டும் ஏதோ நினைச்சு என் கழுத்தை விடலன்னா இந்த பௌர்ணமிக்கு நான் பலியா இருப்பேன். குழந்தைங்கன்னு பாக்குறேன்னு கைல்வழி சொல்றது பார்த்தா கைல்வழிக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கும் கைல்வழிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கணும். இங்க பார்ப்பா, நம்ம இப்படியே பேசியிருந்தா ஒண்ணுமே நடக்காது. வாங்க நம்ம சட்டுப்புடுன்னு ஏதோ போய் பண்ணுவோம். என்ன பண்றது? ஏய், இந்த விஷயத்தை பத்தி நம்ம யார்கிட்ட கேட்டாலும் எல்லாரும் நம்ம கிட்ட சொல்லாம துரத்துறாங்க. நம்மள ஒரே ஒரு கேரக்டர் தான் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கு. யார் அந்த கேரக்டர்? அதான்டி நம்மள ஊருக்கு போவேன்னு சொல்லிச்சுல அந்த லதா. ஏய், அவங்களே தானே நம்ம கிட்ட வந்து எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்டயே போயிட்டு இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டா என்ன? ஆமா, அதான் கரெக்ட். வாங்க போய் பார்க்கலாம். என்ன முசா, லீய ஒழிச்ச சந்தோஷத்துல இருந்து இன்னும் மேலையா? ஆமா தாத்தா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. லீயுடைய 5 உயிர் பாகங்களையும் எடுத்து அழிக்கணும்னு வந்த நமக்கு கடவுளுடைய அருளால அவனே வந்து அழிஞ்சது நாம செஞ்ச புண்ணியம். இத முதல்ல அம்மா அப்பா பாட்டி கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா நம்ம தண்டனை காலத்துல இன்னும் 1 வருஷத்தை இந்த பூலோகத்துல தானே கழிச்சாகணும். லீயால இருட்டறையில் அடைக்கப்பட்ட மைதீன் அப்படியே இருக்கட்டும். எனக்கு அவன் செஞ்ச துரோகத்துக்கு அந்த தண்டனை அவனுக்கு தேவைதான். பூதலோக அரச பொறுப்புகளை தலைமை அமைச்சர் அயூப் கானியை பார்த்துக்க சொல்லுவோம். ஆமா தாத்தா, நல்ல யோசனை. அது மட்டும் இல்லை, நகர வாழ்க்கை வெறுத்து போச்சு. மீதி இருக்கிற இந்த 1 வருஷத்தையாவது வேற எந்த தொந்தரவும் இல்லாம ஏதாவது ஒரு அமைதியான கிராமமா பார்த்து குடியேறி அங்க கழிக்கலாமா? ஆமா தாத்தா, பட்ட கஷ்டத்துக்கும் கொஞ்சம் ஓய்வு வேணும். முதல்ல இந்த சந்தோஷமான விஷயத்த அம்மா அப்பா பாட்டி 3 பேர்கிட்டயும் போய் சொல்லி ஆகணும். வாங்க கிளம்பலாம். வா போவோம். பை எடுத்துக்கோ. இந்த மாதிரி ஊரை விட்டு வெளியே வந்து சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த சந்தோஷத்துக்கு நாம கொடுத்த விலை ரொம்ப அதிகம் ஆயிஷா. இந்த நிலைக்கு காரணமே உங்க பூத விளையாட்டு தானே. கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நீ ஞாபகப்படுத்தாம விட மாட்டிய. அதை ஞாபகப்படுத்துறது மறுபடியும் அந்த தப்பு நடக்க கூடாதுன்னப்பா. எவ்வளவோ கஷ்டங்களும் துன்பங்களும் கண்டங்களும் தாண்டி மாமாவும் மூசாவும் லீஸ் வாங்குங்கிற பலமான எதிரிய தவிடு பொடி ஆக்கிட்டு வந்திருக்காங்க. பழசெல்லாம் கலரி அவங்க மனசை ஏன் புண்படுத்துறீங்க? பேசாம வாங்க. அவங்க பேசினா பேசட்டும், விடு ராணி. அவங்க மனசு அப்படியாவது ஆறுதல் அடையட்டும். மூசா, ஆனாலும் அந்த லீக்கு அவ்வளவு தாராளமா உயிர் பிச்சை கொடுத்துட கூடாதுப்பா. அந்த லீ நம்மள கொஞ்ச நெஞ்ச பாடப்படுத்தினா இருக்கலாம்ப்பா, ஆனா ஒரு உயிரை கொல்ற அதிகாரம் நமக்கு இல்லையேப்பா. அந்த லீ மறுபடியும் வந்துட்டான்னா? வரமாட்டான் பாட்டி. அப்படியே அவன் வந்தாலும் பஞ்ச பூதங்கள் கிட்ட இருக்கிற அவனோட உயிர் பாகத்தை மீட்டு தான் நம்மள வந்து சந்திப்பான். அதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது ஆயிஷாவா. மூசா தாத்தா, இந்த கிராமம் அமைதியாவும் பசுமையாவும் அழகாவும் இருக்குல்ல. என்ன கேட்டா நம்ம தண்டனை காலம் 1 வருஷத்தை இங்கேயே தங்கி கழிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆமா தாத்தா, எனக்கும் நீங்க சொல்றதுதான் சரின்னு படுது. ஆமா, இங்க நாம என்ன சொல்லி தங்குறது? ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர். நீங்க எல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க. கடைசி காலத்தை அமைதியா கழிக்கிறதுக்காக நாமெல்லாம் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். நம்ம 2 பேருக்கும் கடைசி காலம் சரி. இவங்களுக்கு இல்ல, ஊருக்குள்ள கேட்பாங்களே, அதுக்காக சொன்னேன். நகரத்து வாழ்க்கை சீர்கெட்டு போச்சு, என் மகனை கிராமத்து கலாச்சாரத்துல வளர்க்க வந்திருக்கோன்னு சொல்லிட்டா போச்சு. ஆமா, இதான் சரியான ஐடியா. சீக்கிரம் நடங்க.
நாவலூர் ஊர் பேர் நல்லதா இருக்கு தாத்தா. மனுஷங்களும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. வாங்க.